நாம் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் எப்பொழுதும் மரண சிந்தனையோட வாழணும். பேசுகிற நானும் நீங்களும் எல்லா நாளும் இதே பள்ளியில இப்படியே இருப்போம் என்றா, மௌத்தாக மாட்டோம் என்றா, பிரச்சனை இல்லை, உட்கார்ந்துடலாம். வல்லாஹி இன்னும் எத்தனை நாள் மைக்க பிடிக்க போறேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியாது. சகோதரர்களே, நம்மெல்லாம் கொண்டு போய் 6 அடி கபரில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், அந்த உணர்வை அல்லாஹ் அந்த உணர்வை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு வேலை செய்வானாம். என்ன வேலை? முழு குடும்பத்தாரும் உறவுகளும் எல்லோரும் வந்து கபரில் வைத்து விட்டு போகிற நேரம், இறுதியாக கபரை விட்டு ஒருவர் போவாரே, அவருடைய காலடி சப்தத்தை கபரிலே உள்ளவரிடம் கேட்க வைப்பானாம் அல்லாஹ். ஏன் தெரியுமா? எல்லோரும் போய்விட்டார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இருட்டு அறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னன் தனியாக அந்த விசாரணை நடத்தப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நம்புறோமா, நம்புவது போன்று நடிக்கிறோமா, அல்லது நம்புறோம் என்று நாவால் சொல்லிவிட்டு கல்வால் நம்பவில்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த தீனை முழுக்க முழுக்க நம்பினால் நாம் சுதாகரித்து விடுவோம். தீமைகள் நடக்கிற நேரம் பயப்படுவோம். ஊருக்கே சேர்ந்து அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடக்கூடாது. தப்புகள் இருந்து பாதுகாத்து மக்களை திருத்தி வாங்கப்பா வாங்கப்பா. சனிக்கிழமைக்காரர்கள் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள், எல்லோருக்கும் பாதிப்பு வந்தது. அவங்க தானே பிரச்சனைப்படுத்துறாங்க, அவங்க தானே தப்பு பண்றாங்க. எங்களுக்கு என்ன நடந்துடாதீங்க சகோதரர்கள், அழகா போங்க, சண்டித்தனம் பண்ணாதீங்க, அன்பா பேசுங்க, பாசமா பேசுங்க. திருக்குர்ஆனில் மிக பெரும் தஅவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்துல தஅவாவை பத்தி பேசுறார். நாங்க இன்னைக்கு பல 100 பேருக்கு பேசுறோம், பல ஆயிரங்களுக்கு பேசுறோம். நாங்க நினைக்கிறோம் இதுதான் தஅவாண்டு. வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோட இதை விட சிறந்த சபை எது தெரியுமா? தனியே இப்ராஹிம் நபி தண்ட வாப்போட செஞ்ச தஅவா. லட்சக்கணக்கான மக்களுக்கு மைக்க பிடிச்சு பேசுறது மிக பெரும் தஅவான்னு நாங்க நினைக்கிறோம். வாப்பா செஞ்ச குர்ஆனில் வந்திருக்கிறது. நாங்க செஞ்ச தஅவா குர்ஆன்ல வருவதா? யா அபதி யா அபதி யா அபதி எத்தனை எண்ணுங்க குர்ஆன என்னங்க? சூரா மரியத்துல யா அபதி எத்தனை தடவை வருது? யா அபதி யா அபதி யா அபதி. வாப்பாவிட்ட இருந்து எதிர்த்து போவாரு. ஏன்னா மகனுக்கு வாப்பாவை புரியறதுக்கு இன்னும் டைம் தேவைப்படும். ஆனா இங்க ஆப்போசிட், மகன் கெஞ்சுறார். வாப்பாட பதில் என்ன தெரியுமா? லா அர்ஜுமன்னக, அதாவது லைலம் தந்தைல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. இத பேசுறத ஊடாட்டி இந்த செலவணக்கத்தை நிப்பாட்டாது. இதை நீ பேசினு வை, இந்த பேச்சை நிப்பாட்டாட்டி கல்லால எரிஞ்சு கொள்வோம். ஓடிங்க இருந்து ஒரு வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்று ஒரு பிள்ளைக்கு கதவை பூட்டி வெளியே போன்னு சொன்னதை உலகத்தில் மிக பெரும் தஅவாவாக அல்லாஹ் காட்டுகிறார். எனக்கு பிடிச்சி போச்சு, குர்ஆன்ல இன்சர்ட் பண்ணிட்டேன். முழு உலகமும் மறுமை வரைக்கும் ஓதட்டும் இப்ராஹிமுடைய தஅவா. அங்க அடாவடித்தனம் இருக்கல்ல, அங்க அசிங்கம் இருக்கல்ல, அங்க விவாதம் இருக்கல்ல, அங்க அமைதி இருந்துச்சு. வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் நபி வெளியே போன்னு சொன்ன நேரம், என் ரப்பிடம் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் வாப்பான்னு போகிறார். அல்லாஹ்வுக்கு அந்த பணிவு பிடிச்சிருந்துச்சு. ஜெயிலுக்கு போற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. சாப்பாடு வரப்போது, கொஞ்சம் இருங்க, கனவுக்கு விளக்கத்தை சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, எங்க வாப்பா யாக்கூப், எங்க வாப்பாட வாப்பா இஸ்ஹாக், எங்க வாப்பாட வாப்பா இப்ராஹிம், அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள போன யூசுப் நபி தஅவா செய்தாரா? திருக்குர்ஆன் ஹைலைட் பண்ணுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சூரா யூசுப், அவர் எங்க கிணத்துல இருந்தார், அவர் எங்க இருந்தார், ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன செய்தார்? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனை அவர்கள் எப்படி செஞ்சார்கள், என்ன செய்தார்கள்? இந்த தீமைகள் அழிவதற்கு இந்த தீன் என்ற வெளிச்சம் வந்தால் கல்புகள் இருள் நீங்கி நூறால் நிரப்பப்படும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த கல்புகள் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. போதை பொருள் என்றால் என்ன, அசிங்கம் என்றால் என்ன, ஆபாசம் என்றால் என்ன? நுழைந்து விட்டோமா? உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். தாய்மார்களே, தயவு செய்து சொல்கிறேன், மரணத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹீஹான செய்திகள் உங்கள் காதுகளுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை எடுத்து அப்பொழுதே நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் பிழை என்றால் அன்றைக்கே விடுங்கள். அது எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்பவே விடுங்க. உங்க 2 கண்ணாலும்
அல்லாஹ்வை பார்க்க முடியும். உங்க 2 கண்ணாலையும் ரப்பை ஜன்னாவில் நீங்கள் பார்ப்பீர்கள். ரப்பு உங்களோட பேசுவான். தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல லட்சங்கள் உங்களுக்கு தந்து சீதனம் தந்து திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வைபவம் உங்க பிள்ளைக்கு நடந்தால் இது பெரிய வியாபாரம் நினைச்சு நீங்க தலையாட்டிராதீங்க. பச்சையா மிக பெரும், அதாவது பெண்ணினம் அவர்களிடம் இத்தனை லட்சம் தாங்க, இத்தனை ஆயிரம், அதாவது வீடு தந்தாதான் முடிப்போம் என்று ஆண் மகன் வந்து கேட்டா குர்ஆனுக்கு நேர்முரண். நம்ம அழிஞ்சு போயிருவோம். பெண் பிள்ளைகள் மனங்களில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஆம்பளை வந்து உங்களிடம் சீதனத்தை சொல்லி உங்க திருமணத்தை கேட்கணும், அப்பவே சொல்லுங்க இருக்க நாங்க சம்மதம் இல்லைன்னு. இளைஞர்களே, இளைஞர்களே, கொடுத்து முடிக்கிற தைரியமானவர்களா மாறுங்க. உங்க மனைவிமார்களை தெரிவு செய்கிற நேரம் என்ன ஒப்பந்தம் பண்றீங்க தெரியுமா? நஃபகா. நஃபகான்னா என்னன்னு தெரியுமா? அன்ஃபிக். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? கொடுங்க, கொடுங்க. பள்ளிவாசல போய் நிக்கா ஒப்பந்தம் பண்றீங்களே, அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன? நிக்கான் ஒப்பந்தம் பண்றீங்களே, நஃபகாக்கு தான். என்ன நஃபகாண்டா? இங்க வாப்பாவை முன்னாடி வச்சுட்டு அந்த புள்ளியை வர கொண்டு வரல, வாப்பா கொண்டு வந்தீங்க. நீங்க தான் அவருக்கு பொறுப்பா இருந்தீங்க. உடுப்பு நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நீங்க தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. அவ வாங்கி சாப்பிடல, அதனால வாப்பா உட்கார வச்சுட்டு, வாப்பா உங்கள்கிட்ட தான் பொறுப்பு எடுக்க போறேன். நீங்க எப்படி உங்க மகளை பார்த்தீங்களோ கண் கலங்காம இதுக்கு பிறகு நான் இருக்கிற இடத்துல அவருக்கு இடம் கொடுக்க போறேன். உங்க மகளை நான் பார்க்க போறேன், நான் உடுப்பு வாங்கி கொடுக்க போறேன், நான் நல்ல வச்சுக்கொள்ள போறேன். இது யாருக்கு யாருக்கு உடன்படிக்கை நடக்கணும்? மாப்பிளைக்கு மனைவிக்கு இல்ல, வாப்பாவுக்கு மருமகனுக்கு நடக்கணும். ஏன்னா இவர்கிட்ட இருந்து பொறுப்பு எடுக்கிறார். அந்த சிந்தனை கூட இல்லாம நிக்காக்கு வந்துட்டு கபில்து சொல்லுங்க, கபில்து. நான் ஒரு தடவை நிக்கா இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லுங்க. நான் சொல்லி தமிழ்ல புரியணும். ஷரிப்பா சொல்றீங்களா? கபில்து, கபலத்து வேண்டாம். அவருக்கு தெரியாட்டி எப்படிப்பா என்ன ஒப்பந்தம்னு தெரியாது. மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துட்டா எல்லாம் சரி. ஒப்பந்தம் புரியுதா உனக்கு? அவருக்கு புரியுதா? மாமனாருக்கு புரியுதா? யாரை ஏமாத்துறீங்க? அன்றைக்கு பரக்கத்தான நாள். உங்க மனைவியா தெரிவு செய்யறவங்களுக்கு நீங்க செலவழிக்க தொடங்குற நாள். எல்லாரும் எழுப்பி உங்க கையை பிடிச்சிட்டு பாரக்கல்லாஹு லக்குமான்னு சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு புள்ள கிடைச்சா 10 புள்ளைக்கு உணவை அல்லாஹ் உங்களை தைல தர்ற நாள் அது. அன்றைக்கு எல்லாம் கபூலாக்கப்பட்டுச்சுன்னா நீங்க ஓஹோன்னு வாழ போறீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இந்த தீனோட விளையாடாதீங்க. அதனால் சொல்லுகிறேன் இளைஞர்களே, இந்த திருமணத்திலே இந்த அழிவை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். பெரியவர்களே, வியாபாரம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற வியாபாரத்துல சுத்த ஹலாலோட செய்யுங்க. எங்க உம்மாமார்களுக்கு பெரிய இஸ்லாம் தெரியாது. எங்க உம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்துல அம்பேஷம் கொண்டு வந்தாலும் ஹலாலா கொண்டு வாங்க, பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஹராத்தை கொடுக்க இயலாது. கேட்டீங்களா பெண்களே? மாடி வீடு கேட்கறீங்களே, ஹலாலா கொண்டு வாங்க. குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல. கேட்டீங்களா? கேட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். எங்க ஹராம் ஹலால் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜகாத் ஹராம். பசி. தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் எடுத்து ஜகாத்துக்கு குமிஞ்சு ஈச்ச பழத்தை எடுத்து வாயில போட்டு ரசூலுல்லாஹ் கண்டாங்க. அப்படியே போய் அலி ஹசன் சின்னவரே, சரி கண்ட ஒன்று சுட்டி பரவாயில்ல, போட்டீங்க, போடக்கூடாது, ஹராம், சரியா? நாங்க சொல்லுவோம், கைய விட்டு வாய்க்குள்ள துப்புங்க மகன், துப்புங்க, உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நபிமார்களுக்கு ஹராம். சுப்ஹானல்லாஹ். வயிற்றுல கல்ல கட்டி வீட்டில் அடுப்புல பூனை படுக்குது. ஆயிஷா அம்மா ஒரு புறைய பார்த்த, மறுபுறைய பார்த்த, அஸ்வதான் 2 கருப்பு தண்ணியை ஈச்ச பழத்தை சாப்பிட்டுட்டு குடும்பம் நடத்திட்டு போறாங்க. கைய விட்டு ஹராம், துப்புமா, வேணாம். தந்த பேர குழந்தை தீனில் வளைத்த தலைவர், மோசடி செய்தவர் அல்ல, கமிஷன் வாங்கினவர் அல்ல, சிங்கத்தில் ஈடுபட்டவர் அல்ல. இதுதான் உலக அரசியலுக்கு மாமன்னர், உலக அரசியலை காட்டி கொடுத்த தலைவர். வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறை வைத்துட்டு வெள்ளக்காரன் வெஸ்டர்ன் கிழிச்சு கொடுக்கிறவனும் பிச்சு கொடுக்கிறவனும் அறக்குறையா தலையை விட்டு பைத்தியகாரமாக நடக்கிறவனும் இறுக்கி கொடுக்கிறவனும் என்ன? சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த பள்ளியில் அந்த பரக்கத் வரட்டும். என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது அன்பு சகோதரர்களே, இது இல்முக்குரிய இடமாக மாற்றட்டும். தீமை ஒழியணும் என்றால் அது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தருணம். தீமை, அதாவது அழிவில் நோக்கிய சமூகம்,
அவர்கள் ஜென்னாவை நோக்கி பயணிக்கணும் என்றால் தீன் மலரணும் அல்லாஹ்வுடைய நிலையாரிலே அவைகள் கல்புகளுக்குள் போய் சேரணும். பெரியவர்களே, நீங்கள் உங்களுடைய கைகளை அடுத்த சந்ததியை பிடித்துக் கொண்டு தான் நீங்கள் மரணிப்பீர்கள். நீங்கள் எதை கொடுத்து கொண்டு போகிறீர்கள்? நிறைய பேருக்கு என்ன யோசனை, என் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு காரை கொடுக்கணும், 2 ஏக்கருக்கு பணத்தை இது கொடுக்கணும், காணியை கொடுக்கணும். ஒன்று சொல்கிறேன், உங்களோட மரணம் நெருங்கிறது. உங்க சந்ததிகளை கையை பிடித்துக் கொண்டு தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க சொல்லி மௌத்தாவுங்க. அதுல தப்பு பண்ணிராதீங்க, அதுல இதாக்கிறாதீங்க. அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. நேர்மையா நடங்க. நான் நேர்மையா நடந்ததுக்கு முன்னுதாரணம், முன்மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், திருக்குர்ஆனை நீங்கள் பிரட்டி படித்து பார்த்தால் குர்ஆன்ல எங்கேயாவது யுகீமுன ஸலா யுகீமுன ஸலான்னு கேட்டிருப்பீங்க. யுஸல்லூன ஸலான்னு வந்திருக்குதா? யுஸல்லூன ஸலா தொழுகை தொழுவார்னு வரல. தொழுகையை நிலைநாட்டுவான் என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுவ நான் தொழுந்தா தொழுவாரு அப்படின்னு அர்த்தம். தொழுகையை நிலைநாட்டுவான் புள்ளைய கொண்டாந்து பக்கத்துல வச்சிரும். நாங்க மௌத்தான எங்க சந்ததி நபி நபிமார்கள் நபி ஒரு நபியை அவங்க கணவனாக ஆகிற அளவுக்கு இந்த துனியாவிலே ஒரு நபியை திருமணம் முடிக்கிற அளவுக்கு குவாலிஃபைடாக போறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி அவங்க யாரு? இந்த உலகத்துல மிக பெரும் பேலஸ்ல வாழ்ந்த அம்மா. காத்தடிக்க ஆள் வேணுமா, துப்புரத்துக்கு படிக்க வேணுமா, அவங்க தங்கத்தை தலையில போட்டாங்கன்னா இன்றைக்குள்ள தொல்பொருள் ஆய்வாளர் சொல்றாங்க, இன்றைக்குள்ள பொம்பளையில் பிரமிட் யுகத்துள்ள பொம்பளையில் போட்ட தங்கத்தை போட்டா இந்த களத்து இப்படியே பணியுமா? அந்த அளவுக்கு பாரமான தங்கம். அவங்க கட்டின கட்டிடங்கள் நம்ம கட்டுறது 50 வருஷத்துல உடைஞ்சு வெடிச்சு போகுது. 3000 years இன்னும் பிரமிட் இருக்குது. இது மிக பெரும் புதுனம் பண்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது புத்து மண்ணா. இது ஒரு அதிசயம் தான், மனுஷன் செஞ்ச அதிசயத்துல பிரமிட் ஒரு அதிசயம். கிரெயின் இல்லாத காலத்துல இந்த பெரிய கல்லை தூக்கி இப்படி ஒரு செட்டப்ல வச்சு உடைஞ்சா பரவாயில்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்டிடமும் உடைஞ்சிட்டு இது எப்படிப்பா உடையாம இருந்துச்சு? அவ்வளவு பணம். எங்க பாஷையில சொன்னா பணம் முதலைகள். இந்த பணத்தை உலகம் கண்டே இருக்காது. மூசா வந்து சொன்னார் ரப்பு மேலண்டு. ஃபிரௌன் கேட்டான் எங்க மேலே? ஆமா கெட்டு நான் மேலே ஏறி மூசாட ரப்ப பார்க்கணும். இன்றைக்குள்ளவன் நையாண்டி பண்ணுவான். அவன் நிஜமாவே பில்டிங்க கட்டிட்டான். மேலே ஏறி மூசா அவன் ரப்ப காணலன்றான் ஃபிரௌன். என்ன பணம்! ஆன ரப்புக்கும் உள்ளாலா, உங்க ரப்பு நான் தான்றான். வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, நைல் நதி நீல நதி ஓடுது, எனக்கடியால ஓடுற ஏன் நதி என்ற 50 பேர் வாய போடுறது நிற்கிறான். அமெரிக்கா ஜனாதிபதி நான் தான் உங்க ரப்பண்டா கேட்பாங்களா? அந்த ஃபிரௌன் வீட்டுல ஒரு பெண்ணு, அந்த அம்மாக்குள்ள மரியாதை வேற. இவ சொன்னா எதையும் அவன் கேட்பான். அந்த அம்மா ஒரு நாள் முடிவெடுக்கிறான். தான் வளர்த்த புள்ள திக்கு திக்கு பேசுற மூசா இன்றைக்கு மேல ஒரு துண்டை போட்டு கையில் ஒரு தடியோட அரண்மனையில பிரின்ஸா இருந்த மூசா இன்னைக்கு ஆடு மேய்க்கிற கோலத்துல வந்திருக்கிறாங்க. நாங்க என்ன நினைப்போம்? இப்படியெல்லாம் ஒரு தோட்டத்துல போனா மயக்கலாம் நினைப்போம். மூசா பிரின்ஸா இருந்தவரு, அப்படி இருந்தவரு, கவிய பலமான ஒரு மனிதராக இருந்தவரு. இப்போ ஒரு துண்டு போட்டுட்டு கையில் ஒரு தடி, கைத்தடியை வீசிட்டு போனா கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்கு. அரண்மனைக்கு போற நேரத்துல கொஞ்சம் ஷூவை போட்டு ஒரு டைய போட்டு போனா மூசா மிஸ்டர் மூசான்னு கூப்பிடுவாங்க. ஏய் மூசான்னு தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஆனா அல்லாஹ் அந்த அரண்மனையை மூசா நபிக்கு கொடுக்கிற கட்டம். கையில ஒரு கைத்தடியோட போன மூசா, மேல ஒரு துண்டை போட்டு போன மூசாக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரண்மனையை கொடுக்க விரும்பிட்டான். அந்த அம்மா கண் கலங்குது. மூசா சொல்றதை கேட்கிறாங்க. அந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. களத்துல உள்ளதை கலட்டுறாங்க, காதுல உள்ளதை கலட்டுறாங்க, தனக்குள்ள அவ்வளவு ஆபரணங்களையும் கலட்டுறாங்க, தனக்குள்ள அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் கலட்டுறாங்க. ஒரே ஒரு ஆடையோட வெளியிறங்க முடிவெடுக்கிறாங்க. இதுவரைக்கும் படிக்கத்தை பிடிப்பாங்களே அந்த அம்மா எங்க போறாங்க தெரியுமா? பனி இஸ்ரேல். அவங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடைக்காது. ரொம்ப சின்ன வீட்டுல ஒரு பழைய புளிச்ச சோறு சாப்பிடணும். நம்ம பாஷையில புரியறதுக்கு சொல்றேன். அந்த வீட்டுல போய் அந்த அம்மா எப்படி டாய்லெட் போறாங்க, எப்படி தூங்க போறாங்க? அந்த அம்மா வெளியே போய் ஃபிரௌனுக்கு அட்டாக் பண்ணிட்டான்டா. எந்த ஃபிரௌன் உயிருக்கு உயிரா நேசிச்சானோ அதே கூட்டம் கொல்ல போறாங்க. அந்த அம்மா அம்பட்டையும் கழட்டி வச்சுட்டு அந்த 7 குடும்பங்களுக்கு பக்கத்துல போய் மூசா சின்ன டைம்ல நதியால அவங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்தாரு. ஏன்? அந்த அம்மாக்கு அவரை பிடிச்சு போச்சு. பெட்டியில வந்த மூசா அந்த அரண்மனையில கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு. இப்ப அந்த அம்மாவை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. மூசா வீடு ரொம்ப சின்னது ஊர்ல. இப்ப அந்த அம்மா அரண்மனையில இருந்து இதுவரைக்கும் மூசா அந்த அரண்மனையில இருந்து அவர் வெற்றி கொண்டது அந்த பெண்ணை, தன்னை வளர்த்த தாயை. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று உச்சக்கட்ட பிரச்சாரத்தை பண்ணுகிறார். அவர் தயங்கவில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, அவர் மழுப்பவில்லை, அவர் நிஜமாக பேசினார். அந்த அம்மா உருகி போகிறாங்க.
அந்த அம்மா ஒரு பிரார்த்தனை இடுறாங்க, அந்த அம்மா ஒரு துவா கேட்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஆள் போய் ரெக்கார்டரை நெசுக்கி எல்லாருக்கும் இந்த துவாவை கேட்க வைக்கணும் ரெக்கார்ட் பண்ணல, யாரோ ஒரு ஆள் போய் இந்த மாதிரி வீடியோ பண்ணல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிளிப்பை யாருடைய காப்பாற்ற நினைத்தான், அந்த கிளிப்பை நானும் நீங்களும் ரசிக்க நினைத்தான். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ரகசிய பிரார்த்தனை அந்த அம்மா கேட்டாங்களாம். வெளியே இறங்குற நேரம், ரப்பி பனிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டிரியா அல்லாஹ், எங்க இந்த வீடு எனக்கு வேணாம் யா அல்லாஹ், இந்த சொகுசு வேணாம், என் காலை மசாஜ் பண்ண, என் தலையை மசாஜ் பண்ண, என்ன தூக்கிட்டு போக, எனக்கு படிக்க எல்லாம், எனக்கு காத்தடிக்க எல்லாம் எனக்கு ஆட்கள், என் உடுப்பு துவைச்சு போட, நாளைக்கு நான் போனா பசியில தான் நிக்கணும். ஆனா யா அல்லாஹ் இந்த வீடை விட்டு நான் வெளியிறங்க போறேன், எனக்கு ஒரு வீடு கட்டணும். எங்க தெரியுமா யா அல்லாஹ், இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னாவுல உனக்கிட்ட இருக்கணும் யா அல்லாஹ், எனக்கு உன்னோட பேசணும் யா அல்லாஹ், உனக்கிட்ட கட்டி அம்புட்டையும் கொடுத்துட்டு ஒரு மகாபெரும் ராணி, பிரமிட் வரலாறிலே அந்த ராணி வெளியிறங்குறா, லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ். இதுதான் சகோதரர்களே தீன். மன்ரா மின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால் தடுங்கள். பரவாயில்ல, ஃபிரௌனுக்கு வாழ்ந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ் ரகசியம். அந்த அம்மா வெளியிறங்குறா, ஜன்னாவுல அல்லாஹ் கிட்ட ஒரு கூடு கபூலாக்கப்பட்டு விட்டது. அவருக்கு அல்லாஹ்க்கு ஜன்னாவுல அல்லாஹ்வுக்கு அருகாமையில், அதாவது ஜன்னாவுல ரொம்ப நெருக்கமாக தன் ரப்போட ஒரு ஊடு கிடைக்குது அல்லாஹ்வுடைய. இதுதான் இந்த பூமியிலே மனிதர்கள் இந்த தீனுக்காக கொடுத்த விலை. அல்லாஹ்வுடைய இந்த இரவு மலக்குமார்கள் வல்லாஹ் இங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள். இது மிக பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ். வல்லாஹி எங்களை பற்றி நாங்கள் பார்க்காத இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போய் சொல்லுவார்கள், வல்லாஹி சொல்லுவார்கள், அந்த ரப்புல் இஸ்ஸத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் சொல்லுவானாம். அந்த மஜ்லிஸிலே உள்ளவர்களுக்கு கத் கஃபர்து லஹும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் மலக்குகள் என்றானாம். எனக்காக உட்கார்ந்தார்களா, எனக்காக பேசினார்களா, எனக்காக கேட்டார்களா, அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஊரில் உள்ள அசிங்கமான செயற்பாடுகளை நீங்கி இது பிரகாசமா மின்னுவதற்கு தாவாக்குரிய களத்தை தாயிகள், சகோதரர்களே, தாய்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. தாயி, நான் ஒரு தாய் சகோதரர்களே, நீங்க தாய்மார்கள் என்ன தாய்கள் என்றா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தனியே போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வீட்டுல போய் தனியே ஒரு ஆள்கிட்ட பிரச்சாரம் பண்றீங்களா? அது தஅவா, அது தஅவா சகோதரர்களே. அந்த தஅவாக்குரிய நாம் ஒவ்வொருவரும் தாய்களாக இருந்து சகோதரர்களை மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். தீனுடைய புனிதத்துவத்தையும் அதனுடைய பெருமதியை புரிந்து அல்லாஹ்வோடு பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தானே, அதுக்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே ஒரு சின்ன அறிவித்தல் சொல்ல சொன்னார்கள்.